வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழி நடத்துவாராக, தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. அன்பானவர்களே, வேதத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், பல வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க முடியும். நான் உங்களை இப்படியாய் நடத்துவேன், இப்படியாய் நேசிக்கிறேன், இப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பல நிலைகளில் பல இடங்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆண்டவர் தம் ஜனங்களை பார்த்து உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் நம்பர்ஸ். பயாலாஜிக்கல் குரோத்தை இந்த வசனம் குறிக்கின்றது. அதாவது, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனம் கொஞ்ச ஜனமாக இருந்தார்கள். இந்த வார்த்தைகளில் ஆண்டவர், நீங்கள் உங்கள் ஜனத்தொகையில் அதிகமாவீர்கள், குறைந்து போக மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை இன்றைக்கு வாசிக்கின்ற நாம் நமக்கு எப்படி இதை புரிந்து கொள்வது? ஆண்டவர் வளர்ச்சியை கொடுக்கின்ற ஆண்டவர். தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவர் முன்னேற்றங்களை கொடுப்பவர். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தம்முடைய ஜனங்களிடத்திலே சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களுடனே இருப்பேன் என்றும் உணர்த்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் சமநிலை வளர்ச்சி காணப்பட ஆண்டவரின் பிரசன்னம் எப்போதும் நமக்கு தேவை என்பதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகின்றது. இந்த அதிகாரத்தின் கடைசியில் இந்த வசனம் வருகின்றது. ஆனால் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் 4 காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு நிபந்தனையாக காட்டுகின்றார். அதுதான் முக்கியமானது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த விசுவாசத்தின் கிரியைகள் நமக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தின் கிரியைகள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. முதலாவது, பிற நம்பிக்கைகளை தவிர்க்க வேண்டும். வசனம் 1:2 நாம் பார்க்கின்றோம். வேறே தேவர்களை சேவிக்க கூடாது என ஆண்டவர் முதல் வசனங்களில் கட்டளையிடுகின்றார். நம் ஆண்டவரையும் நம்பி பிற தெய்வ நம்பிக்கை கூடாது என ஆண்டவர் இங்கே உணர்த்துகின்றார். CSI, TELC சபைகளை சேர்ந்த மக்களை மனதிலே வைத்து அவர்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். மாதா வழிபாடு, வேளாங்கண்ணி வழிபாடு இவைகளை தவிர்க்க வேண்டும். என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என வேதம் தெளிவாய் கூறுகின்றது. இரண்டாவதாக 3ஆம் வசனத்திலே முழு இருதயத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என வேதம் கூறுகின்றது. யாக்கோபு 4:4 பார்க்கின்றோம். நம் வாழ்வில் முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு மயங்குபவர்கள் தேவனை நேசிக்க முடியாது. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரை நேசித்தால் அவருக்கு பிரியமாக வாழ்வோம். நமக்கு பிரியமானவைகளை விட்டுவிட ஆயத்தமாயிருப்போம். கரைபடாமல் வாழ்வோம். மூன்றாவதாக 4:17 வசனங்களிலே வார்த்தைகளை மதித்து கீழ்ப்படிய வேண்டும் என அறிகிறோம். அவருக்கு பயந்து அவரை பற்றி கொண்டு அவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என வாசிக்கின்றோம்.
கர்த்தரின் வார்த்தைகளை தினமும் வாசித்து தியானிப்பவர்களோடுதான் கர்த்தர் பேசுவார், உணர்த்துவார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற தெளிவை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி நம்மோடு பேசும் பொழுது நாம் முழு மனதோடு மனதார முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். 4வதாக 17ஆம் வசனத்திலே சபிக்கப்பட்ட பொருட்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது என பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் தங்களுடைய வீடுகளில் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்த தங்களுடைய சத்துருக்களின் பொருட்களை, சொரூபங்கள் போன்ற பொருட்களை வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடாது என ஆண்டவர் இங்கே கூறுகின்றார். அதாவது ஆண்டவர் விரும்பாத பொருட்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இந்த 4 காரியங்கள், அதாவது பரிசுத்த வாழ்க்கை காணப்படுகின்ற பொழுது நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியை காண ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உன்னை விருத்தியடைய பண்ணுவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. என்னுடைய வாழ்க்கை இந்த 4 காரியங்களிலும் ஒழுங்காய் காணப்படுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியை காண முடியும். என் வியாபாரத்திலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் வளர்ச்சியை கொண்டு வருவார். என் சரீரத்தினுடைய பலவீனங்களிலும் ஆண்டவர் சுகத்தை கொண்டு வருவார். ஏனென்றால் அவர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.